இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம். வெண்டைக்காய் வச்சு நல்லா வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் ரெண்டு சைடும் முனையும் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கீரல் போட்டு அது ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம மசாலா தடவணும். மசாலாவுக்கு என்னென்ன வேணும் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா வெண்டைக்காயும் வச்சிட்டேன். மசாலாவுக்கு என்ன தேவைன்ட்டு நம்ம பார்க்கலாமா? எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா? ரெடி பண்ணியாச்சா? அடுத்து நம்ம மசாலாவுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம உள்ளே வெண்டைக்காய்க்கு நடுவில் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக இது. நம்ம அதுக்கப்புறம் எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம். இது ரெடி பண்ணிட்டா போதும். ஆனால் இது எல்லோரும் செஞ்சுருக்காங்க தான். நார்மலாக குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி நான் நல்லா செய்வேன், அதுவே சூப்பராக. ஆனால் அதை விட இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு வீட்டில். அதனால் செய்ய சொல்லி தொல்லை. சரி செஞ்சு கொடுப்போம். ஏன்னா மார்னிங்காக செய்யணும்ல, எல்லாமே லன்ச்சில் கட்டி கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. மற்றபடி இது சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறத கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஸ்டஃபிங் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரு 1/4 மணி நேரமாக ஸ்டஃபிங் பண்ணின்னு இருக்கேன் நான். இதுக்கே 1/4 மணி நேரம் ஆகுது நான் பண்ணி முடிக்கிறதுக்கே. உங்களுக்கு தெரியுதா? அது நடுவில் கீரல் போட்டு அதுக்குள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வெண்டைக்காய் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு இப்படி பிடிக்குமா இல்லை நார்மலாக குட்டி 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 குட்டியாக கட் பண்ணி செய்கிறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதனால சொன்னேன். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி இதுக்கு தேவையானதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு சீரகம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டார்டிங்கில் நல்லா ஃப்ரை பண்ணானா அப்போ பக்கத்துலேயே நின்று ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டக்கப்புறம் ஒரு மாதிரி பிளாக்காகிடும் வெண்டைக்காய் நல்லா வதங்கி. தெரியுதா உங்களுக்கு? ஆனால் இது பாதி தான் இதுவாகிருக்கு. இன்னும் நல்லா இதுவாகணும். அப்புறம் நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் மசாலா தேஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். அது அவ்வளோதான். நமக்கான வெண்டைக்காய் ரெடி. என்னோடய ஃப்ரெண்டு பார்க்குறீங்களா? இதோ இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாக்ஸில் கட்டுறதுக்கு வச்சாச்சு. அவ்வளோதான்.